ஹாய் கைஸ், வெல்கம் டு மிகி பப்பு யூடியூப் சேனல். இன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு வந்து க்ரீம் கேக் தான் பிடிக்கும், நார்மல் கேக் வந்து க்ரீம் இல்லாத சாப்பிட மாட்டாங்க, அதனால இது வச்சாச்சு. அடுத்து வந்து முட்டை முட்டை வீட்டில் வச்சு சாப்பிடுவாங்க, ஆனால் ஸ்கூலில் போய் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் டே வர, எல்கேஜி வர, ஃபஸ்ட் டே வர, அதனால அவங்க வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான், அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா கைக்குள்ளேயே இருந்துட்டாங்களா, அதனால ரொம்ப நமக்கும் கஷ்டமா இருக்கும். இப்போ என்னன்னு பார்க்கலாம். பிரியாணி, சோயாபீன்ஸ் பிரியாணி. ஏன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா அவங்க காய்கறி கட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. இதுனா சோயாபீன்ஸ் விரும்பி சாப்பிடுவான். அதை அதிகமாகவே தான் வச்சுட்டேன். சரி மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வந்துக்கலாம். ஆனால் சாப்பிடாம கொஞ்சமாக வச்சு சாப்பிடாம கம்மியாக இருந்துடக்கூடாது, வயிறு ரொம்ப பசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதிகமாக வச்சுட்டேன். ஆனால் போய் பார்த்தா சாப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காமிச்சாங்க, டிஃபன் பாக்ஸ் தான் செக் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டாங்க. மற்றது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. முட்டையும் சாப்பிடல, ஸ்நாக்ஸுமே சாப்பிடல. அதுவும் 2 வாய் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்குங்கும்போது சாப்பிட்றது கஷ்டம் தானே, அதனால சாப்பிடல. இப்போ டவல் வைக்கலாம். லஞ்ச் பேக்கில் தான் லஞ்ச் பாருங்க. சைடு ஜிப்பில் வந்து டவல் வச்சுக்கிட்டோம். இந்த நடு ஜிப்பில் வைக்கும்போது நடு சைடில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பாடை கொட்டிடுவாங்க, அதனால சைடில் வச்சுட்டோம். இப்போ பாக்ஸ் எல்லாத்தையும் வைக்கலாம். இப்போ சாப்பாடு இதை வச்சுட்டேன். அடுத்து வந்து முட்டை வச்சாச்சு, அப்புறம் ஸ்நாக்ஸ் வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து இன்டர்வெல்ல எடுத்து சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அதுக்காக மூட்டாப்பில் வச்சாச்சு. இப்போ வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சாச்சு.